சிந்து பைரவி டுடே எபிசோட் எல்லா பசங்களும் மயங்கி விழுந்ததுனால எல்லாம் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே ஸ்னேகாக்கு கால் பண்ணுறாங்க. சொல்லு சிவா, என்ன விஷயம்ன்றாங்க. இது மாதிரி தான் ஸ்கூலில் எல்லாருமே பசங்க மயங்கி விழுந்துட்டாங்க. இது மாதிரி வந்து ஆம்புலன்ஸ் வரணும், இங்கே பாரு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, எல்லா ஆம்புலன்ஸ் அங்கே போயிடுச்சு, சரி நான் சொல்கிற மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிடுறாங்க. சரி சிவா உடனே வரும்ன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இங்கே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. டாக்டர், என் மேலே இருக்கிற கோவத்தினால சுல்லாவை வந்து கைவிட்டுறாதீங்க, இங்கே பாரு நீ சொல்லி தான் வந்து நான் காப்பாற்றணும், இல்லை நான் எல்லாரையுமே காப்பாற்றுறேன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஸ்னேகா வராங்க. என்னாச்சு ஸ்னேகான்றாங்க. எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இதை வந்துடுச்சு அப்படின்றாங்க. அப்புறம் கேம்ப் மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு எல்லா பசங்களையும் தூக்கிட்டு போய் அங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. அழுதுகிட்டு இருக்காங்க. எதுக்காக இங்கே அழுதுட்டு இருக்க, போய் அப்படி இல்லை அப்படின்னு சிவா திட்டிடுறாங்க. அதுக்கப்புறமா போய் அங்கே நின்றுக்கிறாங்க சிந்து இருந்துட்டு. அப்புறம் சுல்லாவோடைய அம்மா வராங்க. பார்த்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. சுல்லா உனக்கு இப்படி ஆயிடுச்சுட சுல்லா அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாரும் கவலைப்படாதீங்க, ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம்லன்றாங்க. அவங்க உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ என் பையனுடைய நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப கவலையோடு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. யாரும் கவலைப்பட வேண்டாம், ஒன்றும் இல்லை, இல்லை சரியாகிடும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு பசங்க எல்லாம் கண் முழிச்சிடுறாங்க. எல்லாரும் கண் முழிச்சிட்டாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லைன்றாங்க. சுல்லா மட்டும் ரொம்ப நேரமாக கண் முழிக்காது இருப்பாங்க. உடனே டாக்டர் சுல்லா கண் முழிக்கவே இல்லைன்னு உடனே ஸ்னேகாவும் சிவாவும் ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா போய் பார்க்குறாங்க. அப்புறமா வந்து சுல்லாவுடைய அம்மா ஃபீல் பண்ணுறாங்க. டாக்டர் இப்போ பையனை காப்பாற்றிடுங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு பண்ணுறாங்க. இந்த இடத்துல அழுதுகிட்டு இருப்பாங்க. சிந்து இருந்துட்டு அல அந்த கண்ணீர் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே விழும், குழந்தை மேலே. அப்போ எந்திரிச்சுறாங்க. சுல்லா நல்லா இருக்கேடா அப்படின்றாங்க. உனக்கு ஒன்றும் இல்லை ஓகே அப்படின்றாங்க. ஏய் எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்க, அதான் கண் முழிச்சிட்டான்ல, ஒழுங்கு இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு ஸ்னேகா திட்டிடுறாங்க. சிந்து ஷாக் ஆகுறாங்க. அதோடு இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் இந்த மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.